ஆ, சரி சரி. சரி எந்திரிங்க, போய் கேட்டுட்டு வாங்கங்க. எங்கடி அவனை போன்ற? ஆ, இல்ல, அவனை எந்திரி போ, போய் கேட்டு வாங்க கேட்டு வாங்கன்னு எங்க விரட்டுற அவனை? அதுதான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். வேற ஏம்ப ஏத்த எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. வாத்தியார்கிட்ட போய் அந்த வய எம்புட்டு ரேட்டுக்கு போகும். ஏன்னா வாத்தியார் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாருல. அதான் அந்த வய எம்புட்டு ரேட்டுக்கு போகும் என்ன ஏதுன்னு ஒரு வாட்டி கேட்டுட்டு வரதான். எத்தனை லட்சம் போகும் எத்தனை லட்சம் போகும்னு அவர் சொல்லுவார். பணத்தை வாங்கி ஏற்பாடு பண்ணணும்ல கல்யாணத்துக்கு. நம்ம பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருந்தால் சரி வருமா? அதுக்கு தான் போங்கன்னு விரட்டுறேன் அவரை. அப்புறம் அவராவா ஏதாவது செஞ்சிட்டு இருக்காரு. ஒன்று செய்கிறது கிடையாது. நம்மளே சொல்லணும் அவர்கிட்ட அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு. அதுக்கு தான் ஆளை விரட்டிக்கிட்டு இருக்கேன். போங்க. என்ன? எந்த வயலை விற்க போற? என்னது? எந்த வயலையா? ஏத்த எங்களுக்கு பிரிஞ்சு விட்டுச்சுல ஒரு வய, வாத்தியார் வீட்டு பக்கத்திலே இருக்குல்ல, அது எங்களுக்கு தானே. சரி, அது எங்களுக்கு உண்டோ இல்லையோ, அதை எப்படியும் வாத்தியார் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும்னு அப்பவே நினச்சி வச்சிருந்தது தான். அதனால இப்போ கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி கொடுத்துர்லாம்னு தான். அதை கொடுத்துருவோமா? கொடுத்துப்புட்டு தான் ஐஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும் தே. அப்புறம் எங்கேருந்து எங்ககிட்ட காசு இருக்கு? ஒரு வேளை அவளுக்கும் இன்னொரு வேளை அவளுக்கும் கொடுத்துட்டு இந்த துள்ளியோண்டு நாத்தங்கால் மாதிரி கிடக்குல்ல, அதை வச்சு நாங்கள் புருஷனும் பொண்டாட்டியும் கஞ்சி குடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன ஆம்பளை பிள்ளையாருக்கு சொத்தை வச்சுட்டு ஆம்பளை பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு சொல்லுங்க. அதுக்காக தான் போய் இவரை கேட்டுட்டு வாங்கன்னு விரட்டிக்கிட்டு இருக்கேன். மனுஷன் எங்கே எந்திரிச்சுண்டா போறேன்னு சொல்றாரு. எனக்கு என்னன்னு உட்காந்துருக்காரு. ஏய், அவங்கிட்ட வாத்தியார் பையன் என்னடி உனக்கு காசு கொடுக்குறேன் ஆனாப்புல சரியா காசெல்லாம் கொடுக்க மாட்டான்டி. ஆமாம், வேண்டாம் வேண்டாம். இப்போ என்னத்துக்கு வயலை வைக்கிற? ஆமாம், வே வாத்தியார்கிட்ட தான் கொடுக்குறோம். வேற வயதும் பாரு. ஐயோ, அன்னைக்கே சொன்னது அதுதான் எங்களுக்குன்னு மறந்துட்டீங்களா? வேற வயலா? அதுதான் எங்களுக்குன்னு அன்னைக்கே சொன்னது பிரிஞ்சது. வேற வயல போய் நாங்கள் வாட்டுக்கு விற்றோம். ஏன் முள்ளையக்காய் நீ விளக்க மாற்ற கொண்டு அடிக்கிறதுக்கா? அருவி என்ன செருப்படுத்து அடிக்கிறதுக்கா? ஆட போங்க தாங்கிட்டு. நீங்கள் வேற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. எங்களுக்கு உள்ளதை நாங்கள் விற்றுட்டு போகிறோம். அவங்க வயலை அவங்க வச்சுக்கிறட்டும். நாங்கள் போய் அவங்க வயலை விற்றுப்புட்டு யார் பூசை வாங்குறது? எந்திரிச்சு போங்க, போய் கேட்டுட்டு வாங்க. ஏண்டி, இருக்கிற வயக்காடை பூரா உன் பிள்ளைகளுக்கு விற்றுப்புட்டேன்னா கடைசி காலத்தில் உங்களை யாரடி பாப்பா? அப்புறம் எங்கே இருந்து என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய? சொல்லுங்க. இருக்கிற வயலில் அவளுக்கு ஒன்று சரியா போச்சு. அப்புறம் நாங்கள் இங்கே உங்கள் மவனை சம்பாரிச்சு இங்கே சேர்த்து வச்சிருக்காரு இல்லை என்ன சம்பாத்தியம் அவருக்கு? இருக்கிற 4 மாதம் டெய்லி செலவுக்கு தான் சரியா போகுது, குழம்புக்கு சோத்துக்குன்னு. அப்புறம் எங்கிட்ட நாங்கள் சேர்த்து வைக்கிறது? சேர்த்து வச்சு கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு தான் படிக்க வைக்கவே துப்பு இல்லாமல் கட்டி கொடுக்க போகிறேன். நீங்கள் வேற அத்தை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் போய் அந்த வாத்தியார்கிட்ட நானும் தான் போகிறேன். இவரை மட்டும் என்னத்தை அமுச்சு விட்டேன். நானே போய் நேரடியாக கேட்டுட்டு வாரேன். ஆ ஆ ஆ. அட, வாத்தியார் ஒழுங்கா காசு கொடுக்க மாட்டாண்டி. வேற யாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்ப்போம். வாத்தியார்கிட்டலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். வாத்தியார்கிட்ட கேட்காம அந்த இடத்துல வாத்தியார் வேற யாரையும் விற்க விடுவாரா? அவர் காலங்காலமா அவருக்கு தான் இந்த வயல் வேணும் வேணும்னு அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொடுக்காம வேற யார்ட்டையும் கொடுத்தோம் அவ்வளவுதான். அந்த மனுஷன் ஒரு வழி பண்ணிடுவாரு. என்னத்துக்கு வம்பு? கேட்ட அவர்கிட்டே கொடுத்துவிட்டு அக்கடான்னு நம்ம இருக்க வேண்டியதுதான். 15 லட்சத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். 15 லட்சத்தை வச்சு ஜாம் என் மாவ கல்யாணத்தை நடத்தி விட்டுருவேன். என்னடி அந்த மாப்பிள்ளைக்காரன் அம்புட்டு இம்புட்டுன்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாவ. நீ என்னத்துக்குடி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய? அந்த பிள்ளைய ஒரு 5-10க்கு காசு கடனுக்கு வாங்கி படிக்க வச்சா என்ன? மாப்பிள்ளை வீடு எனக்கு என்னமோ சுத்தப்படலை, பிடிக்கல. நேற்று நீ தானத்தை சொன்ன கட்டி கொடுப்போம் அப்படின்னு. இப்போ என்ன திடீர்னு அப்படியே பெல்ட்டி அடிக்கிற? இல்லை மல்லியா, எப்போ நீ விற்று எப்போ காசு பணம் பார்த்து கட்டி கொடுக்கறது, அதுக்குத்தான் பார்த்தேன். அதெல்லாம் போய் கேட்டால் வாத்தியார் உடனே நான் வச்சுக்கிறேன்ருவாரு. நீங்கள் வேற நவருங்க தாங்கிட்டு. நான் போய் கேட்டுட்டு வரேன். என்னங்க நீங்கள் இப்படி உட்காந்துருந்தா சரியா போதா? எந்திரிச்சு வாங்க போவோம். சரி சரி, எங்க அம்மா தான் ஏதோ குழப்பத்திலே இருக்குது. என்னம்மா உன் பிரச்சனை? வேண்டாம் வேண்டான்ட்டே இருக்கா? இல்லை, வாத்தியார் ஒரு திருட்டு பையன். அதான் காசு பணம் கரெக்டாக கொடுத்துருவாப்லையா என்னன்னு தான் ஒரு யோசனை. அதெல்லாம் கொடுக்காம என்னம்மா பண்றாரு? நாங்க போய் பேசி பார்க்குறோம்.
காசு பணத்தை கொடுத்தா தானே நம்ம வயல் எழுதி தரது. சும்மா நம்ம எழுத முடியுமா என்ன? என்னமோப்பா, நான் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிட்டேன். நாளை பின்ன காசு கொடுக்கல பண்ணலன்னு என்கிட்ட வந்து யாரும் எதுவும் குறை கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சதா? அதெல்லாம் உன்கிட்ட யாரும் வந்து குறை கோளாறு சொல்ல மாட்டாங்க. உன் வேலையை பாரு. மல்லிகா, வா வா கிளம்பு. ம், சரிங்க. பவி, ஐஸு எங்க வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தா பாரு, எழுப்பிவிட்டு ஒலைய வச்சு சோறாக்க சொல்லு. நான் வாரேன். இப்படி தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. போற இடத்துல அவகளை ஆக்கி போடுவாங்க இவளுக்கு. நம்ம தான் உன்னை என்னையும் கத்துக்கிறணும். அம்மா சோறாக்க சொல்லி புளிக்குழம்பு வைக்க சொன்னேன்னு சொல்லு. நான் வந்துடுறேன்னு. சரிம்மா. எப்பா பாரு, இந்த புளிக்குழம்பு விட்டா வேற குழம்பே தெரியும். நேற்று தானடி சாம்பார் வச்சோம். இன்னைக்கு அப்புறம் என்னத்தை வைக்க? புளிக்குழம்பு வைக்கி. ரசம்னாலும் உங்களுக்கு இறங்க மாட்டேங்குது. பருப்பு ரசம் வைக்க சொல்லுவோமா? அவ பருப்பு ரசம் ஒழுங்கா ரசமே அவளுக்கு வராதுடி. அம்மா என்ன வைப்பேன். நீ புளிக்குழம்பு வைக்க சொல்லு. நாளைக்கு தான் அம்மா பருப்பு ரசம் வச்சு தாரேன். அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒன்று ஒன்றும். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். அங்கே வர்றேனே. இது என்ன கதையா இருக்குது? அங்கே போய் வாத்தியார்கிட்ட அந்த வயலை வச்சுக்கிறியான்னு கேட்டா அந்த வாத்தியார் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. அட கடவுளே, ரொம்ப தான் மாட்டிக்கிட்டனோ. வாத்தியார் உன் மாமியை வாங்கிக்கிருச்சிடான்னு சொன்னா, ஐயையோ, காசு பணத்தை என்கிட்ட விற்று எப்பப்போ வாங்கிருச்சிடான்னு சொல்லல போறாரு அந்த மனுஷன். இப்போ என்ன ஒன்ன? நானே அந்த வயலை மீட்டு மல்லியடை கொடுத்துடணும்னு நினச்சின். வாத்தியார் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கே. நமக்கு இவ தான் ஆனாப்புல கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை விரட்டி துரத்த போறாளே. அட கடவுளே கடவுளே, இப்படியா சிக்கல்ல போய் மாட்டுவோம். இந்த மல்லிகாவுக்கு வேற யோசனை வராது. அதை விற்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாலோ. அப்படி தெரிஞ்சிருந்தா நேத்தே மாப்பிள்ளை வீட்டில் இந்த சம்மந்தம் ஆகாதுன்னு ஒரே பேச்சா பேசி விட்டுட்டுல வந்திருப்பேன் நான். அதையும் விட்டுப்புட்டு இங்கே வந்து யோசிச்சு பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஐயா வாத்தியாரே, யோ வாத்தியாரே, வீட்டில் இருக்கீங்களா என்ன? கொஞ்சம் வெளியில வாங்க. இப்படி வாத்தியாரையா, உங்களை பார்க்க வந்திருக்க, கொஞ்சம் வெளியில வாங்க. எம்மா. ஏட்டியே, வாய் மூடிட்டு இரு. எம்மான்னு உம்மான்ட்டு சோத்தை கொண்டுட்டு வந்து போட வராம. ஐயோ, எம்மா எம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் கொண்டு வர மாட்டாங்க, இருங்க. வாத்தியாரே, எப்படி இருக்கியா? வாமையிலு, நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வாத்தியாரே. அப்புறம் அம்மா இங்க ஆளை காணும். வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா. வாங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. இருக்கட்டும் வாத்தியாரே, சும்மா ஒரு சோழியா வந்தோம். என்ன மயிலு சொல்றா? வா அப்படி உட்காந்து பேசுவோம். இருக்கட்டும் வாத்தியாரே, மற்ற உட்காந்துக்கிட்டு லாக்குன்னு பேசிவிட்டு கிளம்பணும், வேலை இருக்கு. அப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்து வயலில் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க பத்திலா. சரி, நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தியே, எங்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டிய நேரம் வேற வந்துருச்சு. என் மூத்த மாவா இருக்கால ஐஷு, ஐஸுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை வந்திருக்கு. சரி, என்னத்தை படிச்சு பிள்ளையே, பொம்பளை பிள்ளையே என்ன ஒன்று போகுது, சரி கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் வாத்தியாரே. காசு பணம் ரொம்ப தேவைப்படுது இல்லையா? இப்போ விற்கிற விலைவாசி நகைக்கெல்லாம் ஒத்த கிராம் கூட நான் என் பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்கல. குடிகார பையெல்லாம் சுற்றிக்கிட்டு திரிஞ்சிட்டேன். அதுதான் வாத்தியாரே. சரி, நீங்களும் ரொம்ப நாளாக அந்த வய வேணும்னு கேட்டீங்க. நமக்கும் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கா. அந்த பிள்ளைக்கு செஞ்சு முடிக்கணும். அதுக்கு நம்ம கையில் 10 பைசா கிடையாது. சரி, அந்த வயலை உங்ககிட்ட கொடுத்தோன்னா நீங்கள் ஒரு அத்தனை லட்சம் 8 லட்சம்னு ஒரு 15 20 கொடுக்க மாட்டீங்களா? அதான் அப்படியே வந்தேன். நீங்கள் உங்ககிட்ட கேட்டு பேசிட்டு எத்தனை லட்சம் ஆகும், என்ன, எப்போ பணம் தாரியே வைக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப நாளாக நீங்களும் துரத்துனீங்க அந்த வயலை கொடுப்பியான்ட்டு. சரி, உங்ககிட்டே வந்து கேட்டுருவோமே அப்படின்னு தான் நானும் இந்த மல்லிகாவும் வந்தோம். சொல்லுங்க வாத்தியாரே, எம்புட்டு போட்டுக்கலாம் என்ன ஏதுன்னு. அதான் ரொம்ப சிரமமாக இருக்கு. எப்பா, எந்த வயலை நீ பேசுற? என்ன வாத்தியாரே, உன் குண்டு பக்கத்து குண்டு தான். எங்கோட்டு எப்போ பார்த்தாலும் அது மேலே கண்ணு வச்சுக்கிட்டு இருப்பீங்களே, இந்த வயலை தாரியா, அந்த வயலை தாரியான்னு. அதுக்குத்தான், அந்த குண்டு தான். உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? விஷயமா? என்ன விஷயம்? இல்லை மயிலு, அதெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட வித்து 10-11 லட்சம் வாங்கிக்கிட்டு போயிருச்சு. தெரியுமா உனக்கு? வாத்தியாரே, என்னது? என் மாமியாவா? அட கடவுளே அப்பா, என்ன வாத்தியாரே சொல்றிய? தலையில இடியே தூக்கி போடுறிய? என் மாமியா வித்து 10-11 லட்சம் வாங்கிட்டு போயிருச்சா? இது எப்ப நடந்துச்சு?
இங்க பாரு மல்லிகா, நீங்க சாக்கு ஆகுறதுக்கு வேலை கிடையாது. பாத்தியாரையா, நெசமா தான் சொல்றீங்களா? என்னால நம்ப முடியல. எங்க அம்மா வாங்குச்சா? எங்க அம்மா எதுக்காக வாத்தியாரே அதை விற்க போகுது எங்களுக்கு பிரிஞ்சத? அது வாங்குச்சுன்னு சொல்லுதியா? அது அப்பா வந்துச்சு, உங்க தங்கச்சி வீட்டுல விசேஷம் வச்சிருந்தாங்க பாரு, அப்ப வந்து வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிருச்சு. ஓஹோ, அதான் இங்க ஜாம் ஜாம்னு மக வீட்டு விசேஷத்துல நகை வாங்கவும் வெள்ளி வாங்கவும் அது வாங்கவும் தெரிஞ்சுச்சா? கதை அப்படி போகுதா? ம். இங்க பாரு மயிலு, அதை பேசுறதுக்கு வேலை இல்லை. உங்க அம்மா என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிருச்சு. நீங்க உன் அண்ணன் தம்பி எல்லாரும் எனக்கு வந்து கையெழுத்தை போட்டு கொடுத்துருங்க. அப்படித்தான் சொல்லிட்டேன். இது எப்போ நேரம் வரும்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணும் வாங்கணும்ன்ட்டு கரெக்டான நேரத்துக்கு தான் நீயும் வந்திருக்க. உங்க அம்மா என்கிட்ட பணத்தை வாங்கிருச்சு, நீ வேணா உங்க அம்மாட்ட போய் கேட்டுக்க. உங்க அம்மா கை நாட்டு கையெழுத்து எல்லாம் நான் அவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க எனக்கு வந்து உங்க அண்ணன் தம்பி எல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டு போயிருங்க. ஆமா, சரியா போச்சு. எனக்கு என் வயல் வந்துருச்சு. உங்க அம்மா 11 லட்சம் வாங்கிட்டு போயிருச்சு மயிலு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டுப்பா. அப்புறம் நாளை பின்ன சொல்லக்கூடாது எல்லாம் வைக்கலன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் எங்க அம்மா வாங்குறதுக்கு வேலை இருக்காதே வாத்தியாரு. எங்க அம்மா ஏன் வாங்க போகுது? இப்போ முதற்கொண்டு எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு உங்ககிட்ட நாங்கள் பணம் கேட்க வரதா தான் சொல்லிட்டு வந்திருக்கோம் வாத்தியாரு. அப்படி இருக்க பட்சத்தில் சரி சரின்னு எங்களை அமுச்சு விட்டுச்சு. நீங்கள் என்னடான்னா இப்போ இப்படி இடிய தூக்கி போடுறிய? என்னால் இதெல்லாம் நம்பவே முடியலையே. எங்கள் அம்மாவை அப்படிலாம் கேட்டுச்சு அப்படின்னு. உங்கள் அம்மாவே தான். உங்கள் அம்மாட்ட போய் நீ வேணா கேட்டுக்க. 11 லட்சம் உன் தங்கச்சி வீட்டு விசேஷம் வச்சப்ப என் கையால் கொடுத்து என் மகன் வெளிநாட்டிலேருந்து அனுப்பி உங்கள் அம்மா கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன். சரியா? திரும்பி இப்போ வந்து என்கிட்ட கேட்குறது வேலையே இல்லைப்பா மயிலு. நீ உங்கள் அம்மா கிட்ட போய் என்னவா இருந்தாலும் பேசிக்க. பாவம். ஆனால் இப்போ நீ உன் மவளுக்கு கல்யாணம்னு வந்திருக்கிற. வேணும்னா வட்டிக்கு வேணா பணம் வாங்கிட்டு வட்டியை கொடு. அதை வேணாதாப்பா நான் உதவி பண்ண முடியும். மற்றபடி உன் வயலெல்லாம் விற்று உங்கள் அம்மா பணத்தை வாங்கிருச்சு. அவ்வளோதான். சரியா? அந்த பக்கத்து கொண்டு தானே கேட்டுட்டு இருந்தேன். அதே வயல் தான் உங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்துருச்சு. இனி என்கிட்ட பேசுறதுக்கு வேலை இல்லை தம்பி. நீ கிளம்பலாம். வாத்தியாரே, நல்லா யோசிங்க. வயசாகவும் கூர்மாறி எதுவும் போச்சா? கூர்மாறி பேச தெரியாம எதுவும் பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. யாருக்கு கூர்மாறி போச்சு? எனக்கா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் மாறி போயிட்ட போல. உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பெற வந்து பேசு. கிளம்பு கிளம்பு. என்ன மல்லிகா இதெல்லாம்? நம்பவே முடியலடி. என்னாலையும் தான் நம்ப முடியல. உங்க அம்மா எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துதுன்னு பார்த்தீங்களா? வாங்க வாங்க, வீட்டுக்கு போவோம்.